இப்ப நம்ம வீட்டுக்கு 4 பேர் வந்து உங்க வீட்டுல ஆடு இருக்கா, மாடு இருக்கா, பொண்ணு இருக்கா, பொருள் இருக்கா, சொத்து இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளை செல்லம் இருக்கிறது கேட்பார்கள். இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படி கேட்டால் ஒரு பதிலும் சொல்ல முடியாது சுவாமி. இல்லாம ஒரு 150 பிள்ளைகள் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இந்த பூமாலை தேவியை தன்னை பெற்றால மனையிலிருந்து அந்த ஒவ்வொரு கோயிலுக்காக வீட்டுல இருந்தேன்னு ஆசைப்படுறாங்க. அவன் எப்படி நினைச்சு வேண்டாம், அந்த தென்சு சின்ன பொன்னாலே கோவில் வைப்பேன் என்று அந்த வேளையிலே அப்படி ஒவ்வொரு நாளும் மனது விளப்பி கொண்டு இந்த பெண்ணானவள் முத்திர சோபத்தை ஆழ்ந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் தலைவா தவ புதல்வா வருகவே தாமரை தாழ் பணிந்தே வாழவே தலைவா தவ புதல்வா வருகவே உண்மை தாமரை தாழ் பணிந்தே வாழவே தலைவா தவ புதல்வா வருகவே உண்மை தாமரை தாழ் பணிந்தே வாழவே. அழகான இந்த சமயத்துல அதாவது அழகப்பபுரம் என்று சொல்லக்கூடிய எழுந்திருந்த ஒரு கிராமத்திலே அருளர் என்ற தெய்வமாக வீட்டிருக்கின்றார் பெரிய சுவாமி குமாரப்பராசனுடைய ஆலயத்திலே நம்முடைய ஆலயத்திலே சீரும் சிறப்போடு திருவிழா பெயரும் திருவிழாக வைகாசி திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த அலங்கரித்த பந்தலிலே ஆசார வேலைகளை நம்முடைய ஆதரிக்க வேண்டும், நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கான எல்லா அன்பளிப்பு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய அருமை தம்பி அழகப்பபுரம் நல்லதை சேர்ந்த உயர்ந்தது தம்பி சுரேஷ் என்று சொல்லக்கூடியவர்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாகர்கோவில் மூவேந்தர் நகர் அன்னவரை சார்ந்த டாக்டர் சுபாமணி வில்லிசை கலைஞர்களை பாராட்டி நமக்கு பொன்னாடை எடுத்து பொருத்தி 500 கோடி 500 லட்சம் நமக்கு அன்பளிப்பாக. அதாவது நம்ம ஊர்ல உள்ள பையன் அப்படின்னு சொல்றது விடையும் எங்களை போட்டு அவனும் ஒரு கலைஞர், ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை வாழ்த்துகிறான் என்றால் அதுக்கு ஒரு பெரிய மனசு வரும். எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஆனா எனக்கு அவனை ஏற்கனவே தெரியும். ஆனா அவன் வில்லு பாட்டுக்கு வந்திருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அவன் யூடியூப்ல பார்த்து இந்த பையன் நல்லா பண்றானே அப்படின்னு நினைச்சேன். நேர்ல பார்த்து போனா அடையாளம் தெரியல.
ஆமா நம்முடைய அருமை தம்பி ஒரு வில்லிசை கலைஞர். அதுவும் வில்லிசை கலை குழுவில் அவன் உங்களை மாதிரி ஒரு குடப்புலவர். ஆமா சரி, வளரும் ஒரு கலைஞர். கண்டிப்பா அவரும் அவன் செய்யக்கூடிய அந்த கிராமிய கலையில் உண்டான இந்த வில்லிசை கலையில் அவன் இருக்கிறான்னு சொல்லி எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய இவர் மாதிரி உள்ள இளைஞர்கள் இனிமேல் வரணும், அப்பதான் கலை வளரும். அந்த கலை உணர்வு கொடுத்த அந்த ஆண்டவனுடைய பொறுப்பாளத்தை வணங்கி என் அப்பன் குமரப்பராசனுடைய திருவருளா, கபாலக்காரனுடைய பேரருளா, என் ஐயன் மாயாண்டி சிவ சுடலைமானுடைய திருவருளா, சுடலை கட்டையர் பெருமானுடைய திருவருளா, என் அம்மை 7 சக்திகளை பிரம்மசக்தியுடைய திருவருளா, என்னுடைய அருமை தம்பி சுரேஷ் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லா கலைகளிலும் சகலகலவன வல்லவனாக வர வேண்டும் என்று என் தாயாருடைய பொற்பாதங்களை வழங்கி அவனும் அவன் செய்யக்கூடிய தொழிலும் அவன் செய்கின்ற கலை தொழிலும் அவன் குடும்பமும் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க வாழ்க வளர் என கலைக்குழு சிறப்பாக மனமாற வாழ்த்தி கொண்டு அழகாகவே வேறு வருகின்றாய். இந்த அம்மையான பூமாரை தேவி பிள்ளை இல்லாத புத்திர சுகத்தால் இங்க அழுதுகிட்டு இருக்கா, தன்னை பெற்றால் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோயிலெல்லாம் காணிக்கு வைத்து நெற்றியார் விட்டாய். அங்கே வீட்டிலே நேசம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பலனானது இல்லை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நாளைகளை ஆதிவனோ கையிலே ஆதிசக்தி அம்மை பார்வதியாய் ஆதிசக்தி அம்மை ஆண்டவனே முகப்பார்த்து அம்மை உமை ஏறு சொல்வாய் என்னுடைய பவதாரி ஆதிநிலை சிவனாரி என்னுடைய ஈஸ்வரரி ஈஸ்வரியால் அம்மை சொல்ல கேளோ. பார்த்து என்னமா சொல்கிறாய்? பரமேஸ்வரா, உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை பத்தி கேட்கணும். என்னமா விஷயம்? அதாவது கொல்லத்திலிருந்து குமரி வரைக்கும் கோட்டை போட்டு ஆண்டு வருகிறான் கோணாண்டி ராஜமயன். தட்டரிப்பு என்று சொல்லக்கூடிய இடத்தை கோட்டையிட்டு ஆண்டு வருகிறார் கொண்டலப்பராஜன். இவங்க 2 பேருமே உங்களுடைய பக்தர்கள் தானே? ஏன் சுவாமி, இவங்க 2 பேருக்கும் பிள்ளை இல்லாத ஒரு குறையை வச்சிருக்கிறீங்க. கோணாண்டி ராஜனுக்கும் கொண்டலப்பராஜனுக்கு என் குழந்தைக்கு வர கொடுத்த இல்ல இல்ல, இது ஓகே. ஆமா கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். யாரால்? ஆனால் இப்பொழுது இங்கு யார் வரணும் தெரியுமா? யார் வர வேண்டும்? உன்னுடைய அண்ணன் நாராயணன் வர வேண்டும். ஒரு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வந்தா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்வேன் சிவந்தமா. சரி. அந்த வேளையில் ஆண்டவரா ஈசனை மனதில் நினைத்தாள் அம்மை வாழமையவள். மாயவனை மனதில் நினைக்கிறேன். மாயவா கண்டனே கரியமாலி கரியமாலி கடவுள் நாராயணேரி நாராயணேரி ஐயா கடவுள் நாராயணேரி நாராயணேரி கண்டனே கரியமாலி கரியமாலி கண்டனே கரியமாலி கரியமாலி கடவுள் நாராயணேரி நாராயணேரி கடவுள்
அன்னை மகாலட்சுமி தேவியை தன்னோடு அழைத்து கைலாச மலைக்கு எம்பெருமாள் வராரு. ஆமலே என்னம்மா பார்வதி, இப்படி நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஆமா. என்னதான் என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? பாத்தீங்களா உங்க தங்கச்சி மகாலட்சுமி வந்திருக்கா. ஆமா மாப்பிள்ள, லட்சுமி தேவியோடு இன்னைக்கு வரணும்னு தோணிச்சு, அதனால வந்திருக்கேன். நீங்க வந்தது சரிதான். என்ன விஷயமா இருக்கு நீங்க நினைச்சீங்க? மாப்பிள்ள, என்னதான் கோலாண்டி ராஜனுக்கும் கொத்தலப்பு ராஜனுக்கும் குழந்தைக்கு மரம் கொடுக்க இடம் ஊர் எது? முட்டமதி கோட்டை. ஓ, முட்டமதியில கொல்லத்திலிருந்து குமரி வரைக்கும் கோட்டை போட்டிருக்காங்க அந்த கோலாண்டி. கோலாண்டி ராஜன். நானும் அதை பத்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். கத்தரிப்பிலே கொட்டியிட்டு வாழ்ந்து வருகிறார் கொந்தளப்பு ராஜன். இந்த ரெண்டு பேருக்கு ஏன் குழந்தைக்கு வர கொடுக்கலன்னு உங்க தங்கச்சி பார்வதி என்கிட்ட. உங்க தங்கச்சி கேட்டா என் தங்கச்சி கேட்டா சொல்றீங்களே? உங்க தங்கச்சி மகாலட்சுமி அதெல்லாம் கேட்டா எதுக்கு இப்படி இருக்கு? ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அத்தா சும்மா இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கிட்டான். மாப்பிள்ள, என்ன விஷயமா மாப்பிள்ள? அது முட்டமதி கோட்டை. கோட்டை, அந்த கோட்டை அழியணும். அழிய வேண்டும், பதித்து வைக்க வேண்டும். ஓ, முட்டமதியில கோட்டை அழிஞ்சு பதி தொடங்கணுமே. யார் வரணும்? அப்ப பதின்னு சொன்னாலே உங்க வேலை. ஏன் இடம்? உங்க இடம் தான். ஏன்னா அப்ப உங்க பங்கு இருக்கணும்ல. நான் தான் இருக்கணும். ஆகினால்தான் உங்களை வரவழைத்த மாப்பிள்ள. வைத்துமா, நான் உங்களை தான் கூப்பிட்டு நீங்க என் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவ இப்படி என்ன கேள்வி வாயாம நோய் நோய் நோய்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். தண்ணியை விட்டு ஒரு இடம் வரா இல்ல, எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே இருக்கான். தெரியாம இருக்கலாம். அது ஒரு முறைக்காக இல்லையா? தெரியாம இருக்கு. அதனாலதான் கைலாசத்துக்கு கூட்டிட்டு. சரிதான். ஆமா ஆமா. வைத்துமா, கோலாண்டி ராஜனுக்கும் கொந்தளப்பு ராஜனுக்கும் பிள்ளையாளர் கொடுக்க வேண்டும். ஆனா நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்ன மாப்பிள்ள செய்யணும்? கோலாண்டி ராஜனுக்கு உங்களுடைய மனைவியான மகாலட்சுமி தான் தோட்டுக்காரியாக பிறக்க வேண்டும். மகாலட்சுமி தோட்டுக்காரியா பிறக்கணும். அதுபோல கொந்தளப்பு ராஜனுடைய மகனாகிய குமரப்ப ராசனாக மாயவான் நீங்கள் தான் மகனாக பிறக்க வேண்டும். இப்போ மகாலட்சுமி தோட்டுக்காரியா அங்க பிறப்பா. நான் இங்க குமரப்பராஜனா பிறக்கிறேன். இப்படி பிறக்கிறதுக்கும் 12 வயசு கோட்டை அழிகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் தான் நமக்காகவே இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பிள்ளைகளா தோட்டுக்காரி குமரப்பராஜ் வளர்ந்து வரும்போது தோட்டுக்காரிக்கு 12 வயசு ஆகும். கொந்தளப்பராஜன் குமரப்பராஜனுக்காக தோட்டுக்காரி உங்கள்கிட்ட பொண்ணு கேட்பான். பெண் தரமாட்டேன்னு கோலாண்டி ஒரு வார்த்தையை விடுவான். இதனால் ஆத்திரப்பட்ட குமரப்பராஜா யானை காதிலே பாசி சொல்லி யானையிடத்திலே சொல்லி யானையுடைய துதிக்கையாரி 7 படி சுடையிலே நீராட வந்த தோட்டக்காரை சிறையிடத்து செல்வான். மகளை சிறையிடத்த காரணத்தால் கோண்டாவி படையெடுத்து வருவான். கோட்டை அழியும், முட்ட பதியானது. அப்ப நீங்க காரியத்தான் சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். அப்படின்னா 2 பேருக்கும் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பத்திரகாளி எப்ப வந்தாங்க. தாயார் ஓடி வர்றா. அண்ணா தங்கச்சி, நீங்க எப்பிறப்பு பிறந்தாலும் பிறவியலா இந்த பத்திரகாளியாக எனக்கு ஒரு பங்கு. கண்டிப்பா ஒரு பங்கு இருக்கும். ஸ்ரீராமராக பிறந்திருக்கும் போது சீதாதேவிக்கு பிரசவம் பார்த்தது பத்திரகாளி தாய். பெருமாள் சுவாமி அவதாரம் எடுக்கும் போது பசியாக இருந்த மாயவனுடைய பசியை அகற்றுவதற்காக பண்டி வர்வம் எடுத்து நவல்கனி கொடுத்ததாக சொல்லுவாங்க பத்திரகாளி. ஒரு பங்கு எங்க பிறந்தாலும் சரிதான். சரிதான். உங்களுடைய பிறப்புக்கெல்லாம் நான் ஒரு பங்கு வகிப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆகியாலே சரி, நானே சென்று எப்படி குழந்தை கிடைக்கும் விவரத்தை சொல்லினார். அதானே என்று சரி, இந்த மாயவரிடத்திலே சிவபெருமான் வைக்க அந்த வேளையில் பத்திரமாகாளி அம்மையானவை இந்த மாகாளி தாயானவை இந்த உரையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி உரை சொல்லக்கூடிய குரத்தி போல் வடிவெடுத்து எப்படி வருகிறார்? ஒரு குரமகள் போல் வடிவெடுத்து வருகிறார். எப்படி வருகிறார்? எப்படி? ஏர்ரபாட்டி மலையத்திலே இருந்த மலகுரத்தி, இருந்த மலகுரத்தி, ஏர்ரபாடி மலையத்திலே இருந்த மலகுரத்தி, இருந்த மலகுரத்தி, குறிய சொல்லி பிழைக்க வைத்து குரத்தி வழி நடந்தார். ஏர்வாடி மலையத்திலே இருந்த மலகுரத்தி, இருந்த மலகுரத்தி, குறிய சொல்லி பிழைக்க வைத்து குரத்தி அமைந்தார். குறிய சொல்லி பிழைக்க வைத்து குரத்தி அமைந்தார். காட்டு வள்ளி கிழக்குடனே கனிபலக புசித்து, கனிபலக புசித்து, காட்டு வள்ளி கிழக்குடனே கனிபலக புசித்து, கனிபலக புசித்து, காட்டு வள்ளி குறிக சொல்லி கண்ணி குரத்தி மாறாய். காட்டு வள்ளி குறிக சொல்லி கண்ணி குரத்தி மாறாய்.
அந்த பள்ளி வாசல் நடந்து பள்ளி வாசல் கடந்து தெற்கு வள்ளி ஊரை விட்டு கண்ணி குரத்தி வாராள் தெற்கு கள்ளி ஊரை விட்டு கண்ணி குரத்தி வாராள் தெற்கு வள்ளி ஊரும் விட்டு கண்ணி குரத்தி வாராள் அவள் தெற்கு வள்ளி ஊரும் விட்டு கண்ணி குரத்தி குமாரி நாடதிலே சீக்கிரத்தில் போக குமாரி நாடதிலே சீக்கிரத்தில் போக அவள் சீக்கிரத்தில் போக மணபதி தான் கடந்து பரவூரை கடந்தாள் மணபதி தான் கடந்து பரவூரை கடந்தாள் ஆரணி கரகுளமோ கண்ணி புரட்டி கடந்தாள் கண்ணி குரத்தி கடந்தாள் ஆரணி கரகுளமோ கண்ணி புரட்டி கடந்தாள் கண்ணி குரத்தி கடந்தாள் ஓடி ஓடி வழி நடந்து உத்த பனை கடந்தாள் ஓடி ஓடி வழி கடந்து உத்த பனை கடந்தாள் அவள் ஓடி ஓடி வழி நடந்து ஒத்த பனை கடந்தாள் ஓடி ஓடி வழி நடந்து பனை கடந்தாள் கட்டி வைத்த மனம் வெட்டி கல்லு விளை கடந்தாள் கல்லு பிள்ளை கடந்தாள் கட்டி வைத்த மனம் வெட்டி கல்லு விளை கடந்தாள் கல்லு பிள்ளை கடந்தாள் சீக்கிரமாய் நான் நடத்தி முத்தபதி வந்தாள் சீக்கிரமாய் நான் நடத்தி முத்தபதி வந்தாள் நேர பத்திரகாளி அம்மா ஒரு குரத்தி மாறி வழிபடுத்து குறமகள் போன்ற வடிவம் உண்டு இடுப்புல ஒரு கொட்டை பெட்டி வச்சு கையில ஒரு குச்சி வச்சு மந்திரகோல் எடுத்து நேர ஒவ்வொரு இடமா வழி கிடந்து நேரம் முத்தபதிக்கு வச்சாங்க முட்டபதி கோட்டைக்கு வர்றா கோட்டையில வந்து சொன்னாய் என்ன சொன்னா? ஏ குறி கேட்கறியா குறி குறி அடியம்மா குடி கேட்கறியோ குடி குடி ஏ குறி கேட்கறியா குறி குறி அடியே குடிகாரி அது உங்க அம்மா யாரு யார பாது குடியாரி மணியா அடியே குறமகளே குறப்பொண்ணு சபாஸ் சபாஸ் சொல்லணும் இல்லையா ஆமா அதாவது ஐயா அது குறமகளே ஏ யார பாது குடியாரி அப்படின்னு என்ன பார்த்து குடிகாரின்னு சொல்லுவார் அப்புறம் என்ன உனக்கு அப்படியா கேட்டுச்சு அப்படிதான் சொன்னானே அம்மா குறமகளே ஏன் புற பொண்ணு அடியே குறத்தி நான் முழு பொண்ணுடி இந்த பாரு குறத்தி என்னப்போ இந்த வாதாய் நீ எங்க இருந்து வர்ற நான் தெரியும் ஆமா நான் எங்க இருந்து வரட்டும் நீங்க எல்லாம் ஏன் வழியில வந்து என்ன வழிமுறைக்கிறீங்க குறமகளே என்னம்மா நீ குறி கேட்கிறியோன்னு கேட்டியே ஆமா ஒரே ஒரு அம்மாவுக்கு குறி சொல்லு அப்படியா அவன் முகத்தை பார்த்து குறி சொல்லணும் அவன் என்ன கவலையில் இருக்குன்னு சொல்லு அவளத்தையும் புட்டு புட்டு வச்சு விடுவேன் ஆமா வாங்க போங்க இல்லை அரண்மனை அழைத்து வந்தார்கள் மந்திரப்பூ மாலை தேவியுடைய முன்னிலை அழைத்து வரும்போது குறத்தி நம்முடைய சபை நாடி வந்தவர் யாரார்கள் யார் வந்திருக்கிறா அழகப்பபுரம் அண்ணகரை சார்ந்த சரி அருமை அண்ணன் சுடலைக்கணி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆ சுடலைக்கணி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆமா நாகர்கோயில் மூவேந்திரன் அண்ணகரை சார்ந்த சரி டாக்டர் சுபாமணி வில்லிச கலைஞர்களை பாராட்டி பாராட்டி நமக்கு ஒரு 201 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்தாங்க அடேங்கப்பா. முன்ன வந்தோன்னு திகச்சிட்டாரு யாருக்கு கையில கொடுக்கன்னு தெரியல எல்லாரும் ஆ, கொடுக்கணுமுங்க. ஆமா ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா நீ ரெண்டு கை நீட்டினாங்க ஆமா அதுதான் ரெண்டு கை வச்சு ஆ, அப்படியா? ஆமா சரி நமக்கு அன்பளிப்பு அளித்த அருமை அண்ணன் சுடலைக்கணி என்று சொல்லக்கூடியவர்கள் சரி 201 ரூபாய் 200 லட்சம் 201 கோடி அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா கொண்டு சிரிச்ச முகத்தோடி வந்தார் அடேங்கப்பா. அன்பளிப்பு அளித்த என் அருமை அண்ணன் சுடலைக்கணி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அன்னாரும் அன்னார் செய்கின்ற தொழிலெல்லாம் சரி என் தாயாகிய இந்த குமரப்பராசனுடைய அருளாலும் பிரம்மசக்தி அம்மனுடைய அருளினாலும் இதனாலும் பல்லாண்டு கால வாழ்க்கை வளர்க இந்த கதை கொஞ்சம் காரணமாக வாங்கிக் கொண்டு கதை கடைக்கு பின்னாடி போவோம் அந்த வேளையில் சரி நேர வருகிறாள் இந்த குழப்பெண் ஆனவன் சரிதான் ஏக்கா யாருக்கு குறி சொல்லணும் அம்மா என்னக்கா
இருக்கிற பூமாலை ரொம்ப கவலையில மந்திர பூமாலை பூமாலை இந்த அம்மாவுக்கு முகத்தை பார்த்து அவளுக்கு என்ன குறை அது எப்ப நிறைவேறும் அதை நீ பார்த்து சொல்லு. அப்படியா? ஆமாடா. முதல்ல அந்த பிள்ளைக்கு தியானம் தினமாவும் கொடு. ரொம்ப நாள் பட்டினியா எங்க ஊர்ல உள்ளது மலைநாட்டுல இருந்து கொண்டு வந்தோம். ரொம்ப நாள் பட்டினியா இருந்திருப்பா. நீங்க உங்களுக்கு யாருக்கா? எனக்கு வேண்டாமா. நீ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா மந்திர பூமாலை என்ன தியானம் தினமாவும் சாப்பிடுங்க. ஒரு உருண்டை தின்னுட்டு உட்கார். ஆமா இந்த பாரடியம்மா சரி. நான் குறி சொல்ல போறேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்க. சொல்லுதாயி. நான் கேட்கிற பொருள் முதல்ல கொண்டு வா. என்ன வேணும்? ஒரு குத்து விளக்கு கொண்டு வா. குத்து விளக்கு எடுத்து வச்சிருவோம். கத்திட்டியா? ஒரு தலவாழை இலை போடு. என்ன போட்டுட்டோம்? மரைக்காய் இருக்கா? மரைக்காய் இருக்கு. அதுல நெல்லு வைக்கணும். சரி மரைக்காய். ஒரு மரைக்காய் நெல்லு. ஒரு சீப்பு பழம். சரி. வெத்தலை பாக்கு வச்சிருவோம். சுண்ணாம்பு வேண்டாம். எலுமிச்சம்பழம். ஆமா. ரமிச்சம்பழம் இருக்கா? என்ன பழம்? ரமிச்சம்பழம். ரமிச்சம்பழமா? எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம். ஆமா ஆமா. எலுமிச்சம்பழம். அது ஒரு ஆள் அப்படியே சொல்லுவார். அது என்ன பழம் கேட்டா எலுமிச்சம்பழம் பாரு. அதான் அந்த பழத்தை வச்சிருக்கியா? பத்தி சூடா எல்லாம் வச்சிருக்கியா? சரி. இனிமே வலது கையே நீட்டோம். நம்ம குளித்து நீட்டு வரதுக்கு